இன்னைக்கு ரொம்ப சூப்பரான, அதே சமயம் நல்ல கலர்ஃபுல்லான, ரொம்ப ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 7லேருந்து 8 வரைக்கும் வரமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். இந்த மசாலாவை எண்ணெய் சேர்க்காம அப்படியே நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி இதை ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாவே கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை ஏன் நான் பெருசு பெருசாவே சேர்க்கிறேன்னா, இதை நம்ம அரைக்க போறோம். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ இந்த டைம்ல ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ இந்த டைம்ல மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். இதுல நாம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருந்த மசாலாஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு கொரகொரப்பா அரைச்சாச்சு. இப்போ நாம ஆற வச்சிருக்க வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதுலயே நான் ஒரு 10லேருந்து 12 முந்திரியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன், இதை அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த புளியை சேர்த்துக்கலாம், கொஞ்சமா இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி நல்லா சூடான உடனே நான் மஷ்ரூமை நல்லா கழுவி 2ஆ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூமை ரொம்ப நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தாலே போதும். இப்போது இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நாம் அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த மசாலாவை நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் கழுவி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுறேன். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலா நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு, நெய் நல்லா திரிஞ்சும் வந்திருக்கு. இப்போ நாம நெய்யில் பொரிச்ச மஷ்ரூமை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைமில் நான் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான மஷ்ரூம் கிரேவி ரெடி.